ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடகரி சேனல். இப்போ பாருங்கள், இந்த சக்கரை டப்பாவில் வந்து அவ்வளோ எறும்பு இருந்தது. சரிங்களா? இப்போ நம்ம அதை பற்றின குறிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதனால் வந்து நமக்கு இந்த சக்கரை டப்பாவில் வந்து கட்டாயமாக எறும்பு இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், நம்ம என்னென்னா இந்த கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா? கிராம்பை வந்து எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சக்கரை டப்பாவில் வந்து இப்படி வச்சாலும் சரி, நீங்கள் அப்படியே சும்மா போட்டு விட்டாலும் சரி. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த சக்கரை எடுத்தும் போது கண்டிப்பாக அது களைஞ்சிரும். மறுபடியும் நீங்கள் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கையோடு அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எறும்பு கூட வராதுங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நேற்றெல்லாம் இதில் அவ்வளோ எறும்பு இருந்தது. சரிங்களா? நான் அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு அப்போவும் இருந்துச்சு கொஞ்சம். சரிங்களா? நான் எடுத்து மறுபடியும் இந்த கிராம்பெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி காலையில் எடுத்து பார்க்குறேன், எறும்பே இல்லைங்க. நான் அதனால தான் சரி, இது உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது நிஜமாக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரிங்களா? நீங்களும் இப்போ கண்டிப்பாக வந்து எறும்பு வந்து கிச்சனில் அங்கே எங்கேன்ட்டு இருக்குது. அந்த இடத்துல கூட நீங்கள் இப்படி கிராம்பை வந்து இப்படி போட்டு விட்டுடலாம். சரிங்களா? இந்த சக்கரை டப்பாவில் இப்படி நம்ம வச்சுட்டு நம்ம எடுத்தும் போது களைஞ்சிரும். மறுபடியும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, இப்படி இல்லைன்னா சும்மா பரவலாக தூவி விட்டாலும் சரிங்க. ஒரு எறும்பு கூட இல்லை. பார்த்தீங்களா? இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.